நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இரவு நேரத்திலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். 34ஆம் சங்கீதம் 4 முதல் 10 ஆகிய வசனங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. முதலாவது, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. இரவு நேரம் கர்த்தரை தேடக்கூடிய நேரம். இரவு நேரத்திலே ஆன்லைன் மூலியமாக செல்போனில் போய் பல மணி நேரம் சிக்கி கொள்ளாமல் கர்த்தரை தேடும்போது எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நைட் நேரத்தில் தேவையில்லாத பயங்கள், நாளைக்குள்ள காரியங்கள், குடும்ப காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரை தேடும்போது எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அந்த ஆன்சர் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா, நான் கர்த்தரை தேடினேன். நான் கர்த்தரை தேடும்போது தான் என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பயமும் என்னை விட்டு விலகி போகும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. நான் கர்த்தரை தேடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் எனக்கு செவி கொடுத்து. நம்ம இரவு நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலாம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம், குடும்ப ஜெபம் பண்ணலாம், தனி ஜெபம் பண்ணலாம், துதிக்கலாம், பாட்டு படிக்கலாம். எப்படிலாம் தேவனை தேட முடியுமோ, எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். கர்த்தரை தேட 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 நம்மளோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்திலே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நம்ம வாழ்க்கையில் உள்ள தேவையில்லாத இருள்கள் விலகி போகணும், பிரகாசமான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப நான் எந்த ஒரு மனுஷனை நோக்கி பார்த்தாலோ என்னோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்காது. நான் கர்த்தரை தேடினால் என்னோட வாழ்க்கை வெளிச்சம். அப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தரை தேடுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு டயத்தை அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் விலக்கி அந்த டயத்தை தேவனுடைய சமூகத்தில் உட்காந்துருக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்தில் முதல்ல ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுக்காக நம்ம அந்த நேரம் ஃபுல்லாக கர்த்தருக்காக மட்டும் செலவு பண்ணுறோமா? எப்படி ஒரு கம்பெனியில் போனால் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்கணும். அவங்க சொன்ன டைம் ஃபுல்லாக வேலை பார்த்தா தான் அடுத்த மாதம் 1ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதிக்குள்ளே ஒரு சேலரி வரும். அது அந்த குடும்பத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. பரலோகத்துல தேவன்ட்டு வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, அவர் எல்லாருக்கும் எல்லாம் தருவார். நல்லோருக்கும் தீயோருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தரை தேடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். நான் கர்த்தரை தேடும் போது எதுக்காக கூப்பிட்ட, எதுக்காக என்னை தேடுறேன்னு சொல்லி அவர் செவி கொடுக்கிறார். அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. நம்ம நிறைய கிஃப்டை பற்றி நம்ம தியானிப்போம். முதல்ல நான் கூப்பிட்டா அவர் கேட்காரு, அதுதான் எனக்கு ஹையஸ்ட். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நம்ம எந்தெந்த காரியத்துக்காக நம்ம தேவனை தேடுறோமோ அந்த எல்லா காரியத்துக்காக செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அது எப்படிப்பட்ட ஒரு பயமா இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் நம்மளை உருவாக்கின தேவன், அவர் சிருஷ்டி கர்த்தர். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது பிரகாசமான ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கை எனக்கு வெளிச்சமா இருக்கணும். என் வாழ்க்கையில் எந்த விதமான தீமை வரக்கூடாது. எந்த விதமான ஒரு இருளான காரியம் கூட, அசுத்தமான காரியம் கூட, அருப்பான காரியம் கூட, பொய்யான காரியம் கூட, தீட்டான காரியம் கூடாது. கர்த்தர் பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இதயத்தில் நம்ம நிறைய யோசிப்போம். ஆவியில் வளரணும், பக்தியில் வளரணும், தேவ பக்தியா எனக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய ஆசைப்படுவோம். ஆனால் அந்த 24 மணி நேரத்தில் செல்போன் எடுத்து தேவையில்லாமல் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறோம். அதை ஒரு மனுஷன் பிரிச்சாச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் டக்குன்னு வளரலாம். 2வது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப். பல மணி நேரம் உட்காந்து கதை பேசிகிட்டே இருப்பாங்க. நேரம் ஃபுல்லாக போயிடும். நேரம் கிடைக்காது. நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எப்படிலாம் டைம் இருக்கோ தேவனுடைய சமூகத்தில் போக போக தான் ஆசீர்வாதம். நான் கர்த்தரை தேடினேன்,
தேவன் யாரை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, தேடக்கூடிய ஜனங்களை எதிர்பார்க்கிறார். அவங்க வாழ்க்கையில எல்லா பயத்துக்கும் ஒரு விடுதலை. முதல் பாயிண்ட் என்னன்னா விடுதலை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நான் மனுஷனை பார்க்கலப்பா, நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வாழ்க்கையில ஒரு பிரகாசம். இந்த பிரகாசம்லாம் எப்படினே கிடைக்கும் அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும், தேவனுடைய மகிமை இறங்கி வரும். கர்த்தரை தேடும் போது பரிசுத்தாவினால் நிரப்புவார், வல்லமையினால் நிரப்புவார், வரங்களினால் நிரப்புவார், கனிகளினால் நிரப்புவார். நம்ம இதயத்துக்குள்ள பழைய சுபாவங்கள் மாறும், பழைய எண்ணங்கள் மாறும், தேவையில்லாத காரியங்கள் எல்லாமே மாறும். இப்போ நைட் நேரத்தில் பல மணி நேரம் டிவி பார்க்குறதோ இல்லை செல்ஃபோன் பார்க்குறதோ இதெல்லாம் குறைச்சிட்டு கையில் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. உங்கள் இதயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்கள் இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் எப்போ நடக்கு? நான் கர்த்தரை தேடினேன். நான் கர்த்தரை தேடும்போது தான் என் ஜெபத்துக்கும் பதில், என் வாழ்க்கையில் எல்லா பயத்துக்கும் ஒரு விடுதலை. இரண்டாவது பாயிண்ட், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தரை பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிரகாசம் அடைவார்கள், ஒரு வெளிச்சமா இருப்பாங்க. அந்த வெளிச்சம் எவ்வளவு வெளிச்சம் அப்படின்னா, கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம நோக்கி பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு வெளிச்சம். கர்த்தரே தேவன் ஒரு சூரியனை உருவாக்கி இருக்காரு. சூரியனை உருவாக்குற தேவன் எப்படி இருப்பாரு? அவர் எவ்வளவு பிரகாசமா இருப்பாரு. அப்ப அவரை நோக்கி பார்க்கிறவங்க அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துருவாங்க. அவனோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். நான் சில கர்த்தருடைய ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேன். அவன் முகம் அவ்வளோ பிரகாசமா இருக்கும். பல மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவனோட முகம் பார்த்தா பிரகாசமா இருக்கும், பக்கத்திலே போக முடியாது, அவ்வளோ பிரகாசமா இருக்கும், அவ்வளோ வெளிச்சமா இருப்பாங்க. என்ன சொல்லி பார்க்கும்போது தேவ பிரசன்னத்தை சுமந்து வந்துட்டு இருப்பாங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க. அதனால தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும்போது அவ்வளோ பிரசன்னத்துல இருப்பாங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏன்னா முகம்தான் பிரகாசமாயிட்ட. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் அடைந்த வாழ்க்கை, வெளிச்சமான ஒரு வாழ்க்கை. அதனால அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. வாழ்க்கை வெளிச்சமா மாறிட்டு அப்படின்னா எந்த ஒரு காரியத்திலும் வெட்க வராது. அப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா விடுதலை. ரெண்டாவது, கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஒரு பிரகாசம், வெளிச்சம். அதே நேரத்தில் வெட்கப்படுற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெட்கமே இருக்காது. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், பிரகாசமான ஒரு வாழ்க்கை, வெளிச்சமான ஒரு வாழ்க்கை. அதே நேரத்தில் அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லி பார்க்கும்போது வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஏதாவது இதயத்துக்குள்ள யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காது. ஏன்னா கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப இந்த இரவு நேரம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுக்கு அர்ப்பணிங்க. அடுத்தாப்புல இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை கூப்பிட்டான். எந்த அளவுக்கு தாழ்த்துறாரு தாவீது பக்தன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நம்ம என்ன காரியத்தில் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம், எதில் சிக்கிட்டு இருக்கிறோம், எந்த சிறையிருப்பில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறோம், மனுஷனுக்கு தெரியாது. இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு, கர்த்தர் எப்போ கேட்குறாரு? இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை கூப்பிடும்போது கர்த்தர் கேட்குறாரு. அதனால கர்த்தர் கூப்பிடுகிற பிள்ளைகள் தான் வேணும். இந்த ஏழை கூப்பிட்டான். நீங்கள் இருக்கிற இடத்துல கூப்பிடுங்க, நியாயமாக கூப்பிடுங்க. சில குடும்பத்தில் அநியாயமாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அது தப்பு. முதல்ல நியாயம்னா என்ன? நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை விட்டு எங்கே தள்ளி போயிருக்கோம், இதெல்லாம் ஒரு மனுஷன் யோசித்து பார்க்கணும். நிறைய நேரத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் அப்புறம் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. பலவிதமான உபத்திரம் இருக்கா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உண்மையாக கூப்பிடுங்க, உண்மையாக கூப்பிடுங்க. உண்மையாக கூப்பிட்டால் எந்த இடுக்கண், எந்த பிரச்சனையில் இருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் நீங்களாக்கி ரட்சித்தார்.
மீட்டு எடுத்தார். மீட்டு எடுக்கிற தேவன். அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிட ஜனம் உண்மையா கூப்பிடணும். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, இந்த பிரச்சனையை நீ வெளியில கொண்டு வாங்க, உண்மையா கூப்பிடணுமா? இந்த ஏழை கூப்பிட்டான். அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நம்ம எப்படி கூப்பிடுறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. 1-10 ஆகிய வசனங்களை தியானிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு ஏகப்பட்ட ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கு. 1ஆம் வசனத்திலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம இருதயத்துள்ள சில தீர்மானங்கள் எடுக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். துதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், தடைகள் விலகி போகும். துதிக்கிற ஜனமா இருக்கணும். எப்போதும் தேவனை துதிக்கிற ஜனமா இருக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதுதான் கீவேர்டு. சில நேரத்தில் என்ன செஞ்சால் அந்த பிரச்சனை சரியாகும். ஒரு 10 பாட்டு படிங்க, 5 பாட்டு படிங்க, 1000 ஸ்தோத்திர வழி இருக்கு. அழகா உட்காந்து வாயை திறந்து சொல்லுங்க, தேவனை துதிங்க, பிரச்சனைலாம் தானா மாறும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. 1-6 ஆகிய வசனங்களை தியானித்திருக்கிறோம். 7-10 ஆகிய வசனங்களிலே கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தோருடைய சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான் இருக்குல்ல, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான். எப்படி ரட்சிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய தூதனை அனுப்புகிறார். அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார், நம்ம என்ன பிரச்சனை, என்ன உபத்திரம் இருக்கு, அதை எல்லாவற்றையும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அதுக்காக கர்த்தருடைய தூதனை அனுப்புகிறார். யாருக்கு அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அப்படின்னா தீமை வெறுத்து யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு கர்த்தருடைய தூதனை அனுப்புகிறார். மறுபடியும் சொல்றேன், தீமை வெறுத்து கர்த்தருக்காக பயந்து உண்மையா வாழும்போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. 8-10 ஆகிய வசனங்கள். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பாருங்க. ஒரு பொருள் இல்லை ஒரு உணவு பொருள், அதை டேஸ்ட் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் அந்த உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்க்கலாம், லைட்டாக கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இதை மட்டும் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருளை டேஸ்ட் பார்க்கும்போது தான் ஆமாம் இதில் இதை மட்டும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படிம்பாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பாருங்க, ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷனை நம்பி சாபத்தில் போய் சிக்கி கொள்கிறாங்க, கண்ணீர் வாழ்க்கையாக மாறுது, ஏமாந்து போயிட்டேன் புலம்புறாங்க. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஒரு குடும்பத்தில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு பையன் பிறந்துச்சு. அந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப லேட். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கொரோனா நேரத்தில் பையன் இறந்து போயிட்டான், வாலிப பையன். அந்த வீடு கண்ணீரினால நிரம்பிட்டு, அந்த வீட்டில் ரொம்ப லேட்டாக தான் ஒரு பையன் பிறந்துச்சு. ஆனால் வாலிப பையன் கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டான். அந்த குடும்பம் கண்ணீரினால் நிரம்பி இருக்கு. அந்த வீட்டில் என் பையன் என்னை பார்த்துக்கிடுவான், எனக்கு வயசாயிட்டு, எனக்கு காலம் கடைசி ஆகிட்டு, என் பையனை பத்திரமா பார்த்துடுன்னு சொல்லி ரொம்ப படிக்க வச்சாங்க. ஆனால் கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டான். அந்த வீடு துக்கமாக மாறிட்டு. நம்ம யாரெல்லாம் நம்பி இருக்கிறோமோ
யாராவது நம்மளை ஒரு நாள் ஏமாற்றும் போது, யாராவது ஒரு நாள் நம்மளை விட்டு போகும்போது இந்த குடும்பம் பார்த்தா கண்ணீராக மாறிடுது. கொரோனா நேரத்தில் ஏகப்பட்ட மரணங்கள். எங்கள் வீட்டில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னோட நம்பிக்கை யார் மேலே இருக்கு? சில நேரத்தில் சில ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, ஆன்லைன் மூலியமாக நாங்கள் ஒரு பணம் கட்டினோம், அது எங்களுக்கு நஷ்டமாயிட்டு அப்படிம்பாங்க. யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் ஆன்லைனில் போய் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பணம் ரிட்டர்ன் ஆகலைன்னு உடனே ஒரு வேதனைப்படுவாங்க, ஏமாந்துட்டேன்னு சொல்லி வேதனைப்படுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு பெரிய பொசிஷனில் ஒரு ஐயா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா அந்த அளவுக்கு ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பணம் ரிட்டர்ன் ஆகலை. அவங்களோட வாழ்க்கையில் அது ஒரு பெரிய நஷ்டமாயிட்டு அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அதனால் அவங்களுடைய சரீரத்தில் பலவீனம் ஜாஸ்தி. ஏன்னா 1 கோடி ரூபா ஆன்லைனில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கடைசி காலத்தில் யாருன்னே தெரியாமல் எங்கேயோ போய் ஏமாந்துருந்தாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பார்த்தாச்சு அப்படின்னா யாரையுமே நம்ப மாட்டாங்க. கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்வாங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தீமை வெறுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க இருதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு குறைவில்லை. அப்போ இரவு நேரம் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நிறைவான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கர்த்தரை எந்த அளவுக்கு தேடுறோம், கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம கூப்பிடுகிறோம், கர்த்தரை எந்த அளவுக்கு நோக்கி பார்க்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நான் கர்த்தரை தேடினேன். கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பார்க்குறேன்ப்பா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்திருங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில குறைவு இருக்காது. கர்த்தருக்கு பயந்து வாழ்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதே நேரத்தில் அந்தந்த நேரத்தில் தேவனை தேடுவாங்க, துதிப்பாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, தேசத்துக்காக ஜெபிப்பாங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பாங்க, சுவிசேஷம் அறிவிப்பாங்க, பிதாவின் சித்தத்தில் இருப்பாங்க, பரிசுத்தமாக வாழ்வாங்க, நீதிமானாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, செம்மையான காரியங்களை பின்பற்றுவாங்க, அநியாயத்தை வெறுப்பாங்க, அக்கிரமத்தை வெறுத்துருவாங்க, அன்பு கூறுவாங்க, கற்பனை கைக்கொள்வாங்க, கட்டளை கீழ்ப்படிவாங்க, முதல்ல பரிசுத்தமாக வாழ்வாங்க. ஏன்னா கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, பரிசுத்தமாக வாழ்கிறவங்க, பரிசுத்தமாக வாழ்கிறவங்க எங்கேயுமே தேவையில்லாமல் இருக்க மாட்டாங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு, கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து வாழ்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் தான் விடுதலை. அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்திருக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் பஞ்சம் இருக்காது, தரித்திரம் இருக்காது, தீமை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒன்லி ஆசீர்வாதம் மட்டும்தான். தீமை வெறுத்து வாழும்போது ஆசீர்வாதம். தீமை வெறுக்கணும், அதான் கர்த்தர் பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13 அழகாக எழுதப்பட்டிருக்கு. அதனால் இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நிறைவான ஆசீர்வாதம் வேணுமா? என் வாழ்க்கையில் எங்கேயாவது தீமையான காரியம் இருக்கா? அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி வீட்டில் சமையல் பண்ணும்போது உப்பு போடணும், கொஞ்சம் இதை மட்டும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமோ, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் கர்த்தரை தேடும்போது நான் உண்மையாக தேடுறேன்னா, பரிசுத்தமாக தேடுறேன்னா, டயத்து டைம் தேடுறேன்னா, தானியேலுடைய வாழ்க்கையில் 3 நேரம் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணார், உண்மையாக ஜெபம் பண்ணார். அதனால் உண்மை எப்படி இருக்குது? அவர் வேறு தேசத்தில் இருந்தார், ஆனால் தேவனை தேடிட்டு தான் இருந்தார். 10வது வசனத்திலே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. இரவு நேரத்தில் நிறைவான ஆசீர்வாதம் என்ன? கர்த்தரை தேடியவர்களுக்கு தான் இவ்வளோ பெரிய கிஃப்ட். 4வது வசனத்திலிருந்து
10வது வசனத்தை தியானிச்சிருக்கணும். 1லேருந்து 3 வரிய லைட்டாக வாசித்திருக்கேன். அதனால் இரவு நேரத்தில் சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். உண்மையிலே கர்த்தரை தேடுறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒன்றுமே குறைவுபடாதான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் குறைவு மட்டும்தான் இருக்குது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கர்த்தரை ஒழுங்காக தேடாமல் இருக்கோம். சர்ச்சுக்கு போகிறது போக மாட்டாங்க, ஜெபம் பண்ணுறது ஜெபம் பண்ண மாட்டாங்க, கையில் பைபிள் எடுத்துகிட்டு வாசிக்க மாட்டாங்க. எனக்கு சில ஜெப குறிப்புலாம் வரும். கேட்டால் எனக்கு வயசாகிட்டு, கண்ணாடி போடலை, கண்ணாடி வாங்கலை, கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருக்கேன், கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஆனால் எல்லா வேலையும் செய்வாங்க, கையில் பைபிள் எடுத்து மட்டும் வாசிக்க மாட்டாங்க. சில வீட்டில் பார்த்தா எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வருவாங்க. நான் முதல்ல கேட்பேன், சர்ச்சுக்கு போகிறீங்களா, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா, சர்ச்சுக்கு பக்கத்தில் சர்ச்செலாம் இருக்கா, ஏன் சர்ச்சுக்கு போகல கேட்பேன், கேள்வி கேட்பேன். பாஸ்டர் ஜெபம் பண்ணால் சரியாக நினைக்கிறாங்க, ஆனால் கர்த்தரை தேட மாட்டேங்காங்க. முழங்கால் போட்டு தேட மாட்டேங்காங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்காங்க, ஜெபிக்க மாட்டேங்காங்க, துதிக்க மாட்டேங்காங்க, ஆலயத்துக்கு போகிற கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைவு வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் பயம் வருது? எல்லாத்துக்குமே இதில் ஆன்சர் இருக்கு. கர்த்தரை தேடுற ஜனங்களுக்கு குறைவு இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவு வருதா, கர்த்தரை தேடுங்க ப்ளீஸ். என்ன நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஆசையாக எதிர்பார்ப்பீங்க. ஆனால் உங்கள் மெசேஜ் நாங்கள் தவறாமல் கேட்குறோம்னு கேட்குறீங்க, சரிதான். உங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா, நீங்கள் முழங்கால் போட்டு தேடுறீங்களா, இல்லை யாரையோ நம்பியே வாழ்ந்துட்டுருக்கிறீங்களா? பரலோகத்தில் தேவனை நம்ம கூப்பிடுறோம்ப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது புத்திர சுவார்த்தின் ஆவியை தந்திருக்கார், குமாரனுடைய ஆவியை தந்திருக்கார். அதனால் நமக்கு பெரிய கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்டெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் தேவனை உண்மையாக தேடணும். ஹல்லேலூயா. தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத காரியங்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னா உண்மையாக தேவனை தேடணும். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாள் முழுதும் பாதுகாக்கிறீங்க, ஸ்தோத்திரம். இரவு நேரம் முழுதும் பாதுகாத்து கொள்ளுங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டு. நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைனில் இருக்காங்க. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இரவு நேரத்தின் செய்தி கேட்டு யாரெல்லாம் தண்ணி ஜெபம் பண்ண போகிறாங்களோ, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க போகிறாங்களோ, தேவனை தேட போகிறாங்களோ, அப்படிப்பட்ட குடும்பங்களே கர்த்தர் பரிபூரணமாக ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் உணர்த்தப்பட்டு மனம் திரும்புகிறாங்களோ, கர்த்தர் பாவ மன்னிப்பை கட்டிடுங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்களை எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு பயத்தோடு எந்த குடும்பத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ பரிபூர்ணமான சுகம் தாங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்க. சரீரத்தில் எந்த வியாதினால கஷ்டப்படுறாங்களோ அந்த வியாதியை கர்த்தர் நீக்கி சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால நீக்கி சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளை தேவ ஞானத்தினால தேவ கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தந்து ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் நிறைய இருக்குப்பா. நிறைய பாவ அடிமையில் வாழ்கிறாங்க. அதுலேருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு வரணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் தேசத்தில் பரிசுத்தவான்களை உங்களுடைய கரத்தில் பண்ணிடுவோம். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைஞ்சிக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடுவோம். எல்லா தேசத்தில் ஜனங்களையும் கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடுவோம். வேலை இல்லாமல் இருக்காங்கப்பா, கர்த்தர் வாசல் திறந்துதாங்க. எந்த வீட்டுக்குள்ளே பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் கற்பத்தின் ஏஜுகிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடுவோம். எல்லாரையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். அதிகால வேளையில் துதிக்கிற துதியோட எலும்பு கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் கர்த்தர் மன்னிச்சிருங்க. மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். உம்முடைய கரத்தில் தாழ்த்து அப்படினோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக, ஆமென். காட் பிளஸ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டெய்லி 1 நிமிடமாக ஜெபிங்க. 9363064181
என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்பேன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.